வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம டே 7 ஆஃப் ப்ரூடிங் செட்டப் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்துடும். ஏன்னா எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கோழி குஞ்சு வந்து மார்ட்டாலிட்டி. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு கோழி குஞ்சு மார்ட்டாலிட்டி ஆகுது. ஸோ இது என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஒரு கோழி குஞ்சு இறந்தாலும் வந்து நம்ம அந்த வந்து டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கணும். நமக்குன்னு ஒரு கவர்மெண்ட் டாக்டரு அது இல்லைன்னா யாராவது தெரிஞ்ச வெட்டினரி டாக்டர் வந்து கொஞ்சம் கான்டாக்டில் வச்சுக்கிறது நல்லது. அதே போல் வந்து ட்ரிங்கரு ஃபீடரை வந்து டெய்லியும் வாஷ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து நியூஸ் பேப்பர் போட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. இந்த தேங்காய் நாரில் வந்து நம்ம டைரெக்டாக விடும்போது தண்ணியில் வந்து நிறைய இறச்சிருதுன்னு சொன்னேன். ஸோ வந்து நியூஸ் பேப்பர் இன்னும் 2 நாளைக்கு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒரு டே 7 டே 8 வரைக்கும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக தேங்காய் நாரில் விட்டுடலாம். எப்போ விடணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ட்ரிங்கரு ஃபீடர் எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டாண்டில் வைக்கணும். தரையில் வைக்கும்போது தான் தேங்காய் நாரை வந்து அதில் போட்டு தண்ணியை வந்து நாஸ்தி பண்ணிடுவாங்க. நம்ம அதை ஸ்டாண்ட் வைக்கும்போது கொஞ்சம் க்ளீனாக தான் தண்ணி மெயின்டைன் ஆகும். இந்த நியூஸ் பேப்பர் எல்லாத்தையுமே க்ளீனாக எடுத்துகிட்டு நம்ம புது நியூஸ் பேப்பர் போட்டு ட்ரிங்கரு ஃபீட்ரு ரெண்டையுமே டெய்லியும் வாஷ் பண்ணுங்க. நல்லா வாஷ் பண்ணணும். ட்ரிங்கரில் வந்து ஒரு வழுவழுப்பு தன்மை இருக்கும். அந்த வழுவழுப்பு தன்மை வந்து இருந்தாலே அதிலேருந்து கோழி குஞ்சுகளுக்கு வந்து சளி பிரச்சனை மற்றும் சம் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்லாம் வரத்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரிங்கரு ரொம்ப க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கணும். அதே போல் நியூஸ் பேப்பர் வந்து ஒரு சின்ன கேப் கூட இல்லாமல் இருக்கணும். ஏன்னா கோழி குஞ்சுகள் கொஞ்சம் வளர்ந்ததுனால ஓடி ஓடி கிழிச்சிருவாங்க. அதுவும் இல்லாமல் தேங்காய் நாரை எப்படி நம்ம நியூஸ் பேப்பர் போட்டாலும் நாளைக்கு வந்து ரொம்ப நியூஸ் பேப்பர்லாம் கிழித்து கந்தரகோலமாக ஆக்கிடுவாங்க. ஸோ நம்ம ஒரு சேஃப்டி அந்த தேங்காய் நாரை வந்து ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே அள்ளி போடாமல் நியூஸ் பேப்பர் போட்டால் கொஞ்சம் தண்ணி க்ளீனாக இருக்கும். நியூஸ் பேப்பர் போட்ட உடனே இங்கிட்டும் அங்கிட்டும் நல்லா ஓடி ஓடி விளையாடுவாங்க. நம்ம ஃபீடு வச்ச உடனே ஃபாஸ்ட்டாக ஃபீடு எடுப்பாங்க. ஏன்னா காலையில் வைக்கும்போது நைட்டு ஃபுல்லாக எவ்வளோ நம்ம ஃபீடு வச்சுருந்தாலும் அதை சாப்பிட்ரும் கோழி குஞ்சுகள். நான் 4 மஞ்சள் தட்டுலேயும் ஒரு 1 kg ஃபீட்ரு ப்ளஸ் வந்து தண்ணி வைக்கிற தட்டு சின்ன தட்டில் ஒரு தட்டுலேயும் வைக்கிறேன். ஏன்னா ஒரு ஃபீடருக்கு ஒரு தட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 50 கோழி குஞ்சுகள் தான் சாப்பிட முடியும். இன்னையோட 7வது நாள் லெக்சின் பவுடரும் நம்மளுக்கும் காலியாகுது. இன்றைக்கி எல்லா லெக்சின் பவுடரையும் போட்டுட்டு தண்ணியை நல்லா கலக்கி விட்டு தண்ணி ஊற்றி வைக்கலாம். அடுத்தடுத்த நாளில் கோழி குஞ்சுகள் வந்து என்னென்ன மாதிரி மெடிசன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பின்வரும் வீடியோக்களில் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு 6 லிட்டர் தண்ணி ஒரு 2 லிட்டரும் 1 லிட்ரு டப்பாலையும் தண்ணி வைக்கிறேன். இது வந்து எனக்கு போதுமானதாக இருக்குது. காலை மாலை 2 டைமுமே வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷான வாட்டர் வச்சிடணும். இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே காலையில் வர்றது தான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.